இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு, சிக்கன் கறி குழம்பு, சண்டே ஸ்பெஷல். இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா இதில் வந்து எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை வந்து அதில் நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன், கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ சிக்கன் வந்து சிக்கன் போட போகிறோம் அதில். அதனால் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா இதை வந்து நல்லா வந்து இது பண்ணணும், நல்லா வந்து வதக்கணும். அதோடைய பச்சை ஸ்மெல் போகணும், அதனால் வதக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். பொடியாக நறுக்கணும் பாருங்கள். கையை கட் பண்ணி போறீங்க. எத்தனை ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கோம். அளவு பார்த்துக்கோங்க. ஒரு 150 கிராம் வச்சுக்கலாம். 150 கிராம் அளவுக்கு, இல்லை 125 கிராம் அந்த ரேஞ்சில் 150 வச்சுக்கோங்க. 150 கிராம் அளவுக்கு தக்காளியை நம்ம இந்த மாதிரி எப்படி நறுக்கிறாங்க பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சரியாக நறுக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ நல்லா பொறுமையாக நீங்கள் சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக நல்லா நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, இட்ஸ் பெட்டர். நீங்கள் பாருங்கள். ஸோ அதை இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு விதையை போடுறவங்க விதையோட போடலாம், அது உங்களுடைய பழக்கத்தை பொறுத்தது. இது வந்து பாய் வீட்டு ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு. இது பாய் வீட்டில் செய்கிற சிக்கன் குழம்பு. எவ்ரி வீக்கு நம்ம யாருக்கிட்டையும் போயிடலாம். நிறைய சீக்ரெட்லாம் இதில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன பண்ணணுன்றத ஒரு வாட்டி நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். இப்போ அடுத்தது என்ன போட போகிறோம் அப்படின்னா தக்காளி போட போகிறோம். தக்காளி போடுறாங்க பாருங்கள் ஜனங்களே, அவ்வளோதான். தக்காளி இப்படி போட்டு திரும்பவும் அதை வந்து நல்லா அதில் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். ஸோ இதில் தண்ணிலாம் இப்போ ஊற்றக்கூடாது. இப்போ தண்ணி ஊற்றவே கூடாது. அதோட டேஸ்ட் அப்போ தான் மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கணும். ஸ்டாப் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து தக்காளி, வெங்காயம், எண்ணெய், மசாலா, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு, கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அதில் அப்படின்னா நீங்கள் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் எனக்கு பிடிக்குன்றதுனால எங்களுக்கு வந்து கத்திரிக்காய் அவங்க ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு அந்த மாதிரி. இப்போ நாங்கள் வந்து ஒரு 250 கிராம் 200 அளவுக்கான கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு இதில் நாங்கள் மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லா ஃபுல்லாக நல்லா மேரினேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அதில் இருக்க சாறு எல்லாமே உங்களுக்கு அந்த இதில் இறங்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு, வெங்காயம் ஏற்கனவே வேக வச்சது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து கறி போட போகிறோம். சிக்கன் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு இப்போ சின்ன சின்னதாக வெட்டி வச்ச சிக்கன் இப்போ போடுறாங்க பாருங்கள். அதே மாதிரி போடணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்கின்லெஸ்ஸாகவும் போடலாம், ஸ்கின்னோட போகலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதில் கூட நம்ம வந்து ஒரு சிக்கன் ஈரலுமே ஆட் பண்ணியிருக்கோம். அது எனக்கு பிடிக்குன்றதுனால ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி வேணுமோ அது ஈரல் போட்டுக்கலாம், இல்லை நார்மலாகவும் நீங்கள் போடாமலும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இது போட்டு இதை திரும்பவும் இது வந்து எவ்வளோ அளவில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு இது பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து இப்போ வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு, இல்லை 1.25 2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி அந்த எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி நமக்கு நிகராக வர மாதிரி, சரிசமமாக வர அளவுக்கு இந்த போட்டிருக்க அந்த காய்கறி, கறி எல்லாமே மூழ்கிற அளவுக்கு, வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். அதான் அளவு. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய தண்ணி ஊற்றுருவீங்க, கம்மியாக போட்டோன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், அவ்வளோதான். ஸோ அப்போ தான் வேகும், நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய அற்புதமான கறிக்குழம்பு, சிக்கன் கறிக்குழம்பு ரெடி ஆக போகுது. வாங்க ஜனங்களே, இப்போ அடுத்தது இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா குழம்பு மிளகாய் தூள். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அளவு சொல்லணும்னா ஒரு 50 கிராம். இந்த காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் ஒரு 50 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். அதில்
இப்போ இதை பாருங்கள், இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது கூட கொஞ்சம் கல்லுப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் உப்பு ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம் கல் உப்பு. நிறைய போட்டோம்னா அது நிறைய உப்பாயிடும். அதனால் முதல்ல கொஞ்சமாக போட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் திரும்ப மறுபடியும் கலந்து விட்டுறணும் நல்லா. ஸோ இது வந்து நம்ம அலுமினிய செட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ காமிச்சிட்டு இருக்கோம். நீங்கள் குக்கரில் செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். குக்கரில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் விசில் வர்றது எல்லாமே. இது ப்ராப்ளம் இல்லை. நார்மலாக இந்த மாதிரி செய்கிறது பெஸ்ட்டு. சிக்கனுக்குலாம் குக்கர் தேவையில்லை. மட்டன் செஞ்சாலும் குக்கரில் நீங்கள் ஸோ நீங்கள் சிக்கன் வந்து குக்கரே போதும், சீக்கிரமாகவே வெந்துடும். மட்டன் தேவையில்லை, மட்டனுக்கு வந்து குக்கர் தேவை. ஸோ சிக்கனுக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. ஸோ அதுவும் ஃபைன் தான். இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். மூழ்கிற அளவுக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா எப்படியும் அது வந்து இதாகும், நல்லா வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். அப்போ வந்து லிக்விட் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக வரும். சரிங்களா? அடுத்தது என்னன்றது அடுத்த ஸ்டெப் பார்த்துட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அரைக்க குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா அரைச்சி வச்சுருக்க அரை முடி தேங்காய் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அரை முடி தேங்காய் பாருங்கள் மிக்சியில் இருக்குது. இதில் வந்து கலக்கணும். இப்போ கமன்னு வாசனை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் கூட ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. தேங்காய் கூட அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு அரைக்கணும். அப்போ வந்து டேஸ்ட் அது இன்னும் வந்து தூக்கி கொடுக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம மிக்சியில் வச்சுருக்கோம் இல்லையா, மிக்சி ஜாரில், அதில் ஊற்றி இப்படி கலக்கிட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த கலரே வந்து லைட்டாக அந்த ஒயிட் கலர் வந்துச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போவே உங்களுக்கு வந்து கறி குழம்போட வாசனை அப்படியே இழுக்குது. என்ன இப்போ இது ஃபுல்லாக ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா இது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணிட்டோம், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து கடைசியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக நம்ம கொத்தமல்லி மட்டும் மேலே அந்த வாசனைக்காக தூக்க போகிறோம். அது வந்து நல்ல ஒரு வாசனையை தூக்கி கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குக்கரில் பாருங்கள் கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம நார்மல் ரைஸில் செஞ்சது. இதுக்காக பாஸ்மதி ரைஸ் தான் போய் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. இதுவே வந்து கறி குழம்புக்கு அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போது கறி குழம்பு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அழகாக இருக்கும். உங்களுக்கு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் கறி. சரிங்களா? ஓகே, wonderful day. Please subscribe. Bye bye. Happy Sunday.